பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் உண்மையின் அடையாளம். ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சிக்க முடியும்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஏன்னா பைபிளில் உண்மையை தான் ரொம்ப வலியுறுத்துது. உண்மை மிக மிக அவசியம். சரியா? நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் தாவீது ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 18:23, அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். உண்மையின் அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் உண்மையிலேயே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான் அப்படின்னா அவன் துர்குணத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுவான். இப்போ உதாரணமாக தாவீதை பற்றியே சொல்கிறேன். இந்த சங்கீதங்கள் ஆக்சுவலாக இந்த 18ஆம் சங்கீதம் நமக்கு முன்னால் வருது. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிங்கன்னா அது தாவீதினுடைய கடைசியில் பாடின சங்கீதம்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஆனால் பத்சேபாட்ட பாவம் செய்த பின்பு அந்த தாவீது சொல்வார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அப்படிம்பார். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது இப்படி சொல்கிறேன், உண்மை உள்ளவன் துர்குணத்துக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்வான். அதாவது தப்பான விஷயங்கள் செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்வான். இப்போ தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொன்னதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, 51ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது அந்த தாவீதினுடைய தவறு நமக்கு தெரியும். நான் இப்படி சொல்கிறேன், பத்சேபால் அவர்கள் குளிக்கும்போது இவர் உப்பரியின் மேலேருந்து அது எதேச்சியாக பார்த்தாருன்னு பைபிளில் போட்டு எதேச்சியாக தான் பார்க்குறாரு. அப்போது உண்மை உள்ளவன் என்ன பண்ணுவான்னா தன்னை காத்துக்கொள்வான். என்ன பண்ணியிருக்கணும்? கண்ணை மூடிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்தார் அப்படின்னா தன்னை காத்து கொள்றதுன்னு அர்த்தம். ஏன்னா உண்மை உள்ளவன் அந்த தவறு செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்வான். அதான் அந்த பைபிள் அவர் சொல்கிறார். எப்படி? நான் உமக்கு முன்பாக மன உண்மையாக இருந்து துர்குணத்துக்கு விலக்கி என்னை காத்து கொண்டேன். இந்த காத்து கொள்றதை பற்றி பைபிளில் நிறைய இருக்குது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். யாக்கோபு சொல்கிறாரு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வது தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத தேவ பக்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ சொல்கிறேன், மற்றவங்க செய்கிற தப்பை நம்ம செய்யக்கூடாது. உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த தேர்தல் டைமில் உங்களை யாராவது மிஸ்கைடு பண்ணி உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடாது. ஒருவேளை மற்றவங்க வாங்கினா கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அப்போ தான் உங்களை நீங்கள் சுத்தவானா காத்து கொள்றீங்கன்னு அர்த்தம். மற்றவர்கள் செய்கிற தவறை நாம் செய்யாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதான் இவர் சொல்கிறாரு, நான் மன உண்மையாக இருந்து துர்குணத்துக்கு விலக்கி என்னை காத்து கொண்டேங்கிறாரு. அப்போ நான் இப்படி சொல்லட்டுமா, இந்த செய்தி ஒரு அனுபவத்தின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் தவறான விஷயங்களை பார்க்க நேரிடும் பொழுது, நீங்கள் தவறான விஷயங்களை செய்ய நேரிடும் பொழுது, தவறான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க வரும்போது அதற்கு நீங்கள் உங்களை விலக்கி, அதை விட்டு நீங்கள் விலகி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உண்மை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டு விலகி உங்களை காத்துக்கிடுவீங்க. உண்மை இல்லையா அந்த தப்பை நீங்கள் செய்வீங்க. மற்றவர்களை போல் நீங்கள் வாழ்வீங்க. இல்லைன்னா எப்படி யோசேப்பு என்ன பண்ணார்? தன்னை விலக்கி காத்துக்கிட்டாரு. ஐயா, நம்முடைய பைபிளில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு நமக்கு தெரியும். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கிடணும். தன்னை காத்து கொள்றவன் தான் உண்மை உள்ளவன். புரிஞ்சுக்கிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தாவீது தெளிவாக சொல்கிறாரு, அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கிட்டேன். அப்போ நம்ம நம்மளை காத்து கொள்வோம். மற்றவங்கள மாதிரி அந்த தப்பான விஷயத்தில் நம்ம இறங்கிட மாட்டோம். தப்பான விஷயத்தில் நம்ம கலந்து போய்விட மாட்டோம். நம்மை காத்து கொள்வோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பவுல் சொன்ன வார்த்தை, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நம்மளை காத்து கொள்வோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான்னு போட்டிருக்கு. அப்போ எப்படி காக்குறான்? தவறு செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்வான். கண்களை காத்துக்கொள்வான், வாயை காத்துக்கிடுவான், தப்பான விஷயத்துக்கு கை நீட்ட மாட்டான், காத்துக்கிடுவான், தன்னை காத்துக்கொள்வான். பவுல் சொல்லும்போது விசுவாசத்தை காத்துக்கொண்டேங்கிறாரு. விசுவாசத்தை காத்தும் கொள்வார், தன்னுடைய லைஃப்பில் பரிசுத்தத்தை காத்துக்கிடுவார்.
நேர்மையை காத்துக்கொள்வார். அதான் தாவீது சொல்றார், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது அப்படிம்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் காத்துக்குவீங்க. எப்படின்னா, மற்றவர்கள் செய்கிற தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதற்கு விலக்கி இல்லை அதை விட்டு விலகி உங்களை காத்துக்கிடுவீங்க. நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். மற்றவங்க ஓட்டு காசு வாங்குறாங்களா, நான் வாங்க மாட்டேன். மற்றவங்க தப்பான வழியில் போகிறாங்களா, நான் போக மாட்டேன். மற்றவங்க பொய் சொல்கிறாங்களா, நான் பொய் சொல்ல மாட்டேன். மற்றவங்க திருடுறாங்களா, நான் திருட மாட்டேன். நான் என்னை காத்துக்கொள்வேன். தன்னை காத்து கொள்றவன் தான் உண்மையான மனுஷன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் வேறு ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவார்.